அபியானு எல்லாருமே சேர்ந்து கோயிலில் இருக்காங்க. அப்போ அங்கே அப்படியே பார்க்குறாங்க சுந்தரி. ஐயோ எப்படியாவது போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே, இல்லை இல்லை வேண்டாம் சுந்தரி, இங்கே போகக்கூடாது, இங்கே என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அந்த பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ பரிகாரமா, வேணாம் அத்தை நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே பயப்படுறாங்க. இல்லைம்மா, சாமி சொன்னதெல்லாம் நீ பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அத்தை சொல்கிறாங்க. ஆமாம் சுந்தரி, அதே மாதிரி தான் எல்லாமே பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியும் சொல்கிறாங்க. அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க. சரி முரளியை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சாட்டையை கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள் ஒரு 50 அடி அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 50 அடி அடிக்கிறாங்க. அப்பா அப்படியே கத்துறாங்க. அப்படியே பயங்கரமாக கத்துறாங்க. அஞ்சலி வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இங்கே பாருமா, அஞ்சலி வந்து மாசமாக இருக்கா. அவள் வந்து முரளி அடி வாங்கத்தை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சுந்தரி நீ அஞ்சலியை கூட்டிகிட்டு அப்படி தள்ளி போய் நிலுப்போ அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. முரளியை போட்டு அடி என்ன அடிக்கிறார் அந்த சாமியார். 50 அடி அடிக்கிறாரு. அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. அபியோட அத்தை அப்படியே பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அபி அனு 2 பேருமே கை கொடுத்துக்கிறாங்க. அப்படியே கை தட்டிக்கிறாங்க. அப்படியே அங்கேருந்து போகிறாங்க. போயிட்டு ஒரு ஓரமாக நின்று டான்ஸ் ஆடுறாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. அம்மா வலி தாங்க முடியலையே, எனக்கு வலி தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு முரளி பயங்கரமாக கத்துறாரு. முடிஞ்சிடுச்சா, 50 மாடி முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு சாமியார். முடிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அத்தை சொல்கிறாங்க. முடிஞ்சிடுச்சு, அது மட்டும் இல்லை, இன்னும் ஊர் மக்கள்கிட்டயே அடி வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே முரளி இன்னும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. இங்கே பாருங்கள் கொஞ்சம் பார்த்து அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. அப்படியே போட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க. பயங்கரமாக அடிக்கிறாங்க. நானும் இந்த ஊரில் தான் இருக்கேன், நானும் அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அத்தை கேட்குறாங்க. வந்து செம்ம அடி அடிக்கிறாங்க. அப்படியே சுந்தரி பார்க்குறாங்க. நான் ஐயோ பாவம் என்ன இப்படி அடி வாங்குறானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கேருந்து போகிறாங்க. பயங்கரமாக அடி என்ன அடிச்சிட்டே இருக்காங்க. சரி முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது யார், நீ தாம்மா தீ மிதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரியை. ஐயோ நான்லாம் மிதிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை கண்டிப்பாக நீ பண்ணி தான் ஆகணும், முரளி அடி வாங்கிட்டார்ல, அடுத்தது உனக்கு தான், நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தீச்சட்டியை கையில் எடுத்துக்கிட்டு தான் நெருப்பு மிதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ஐயோ என்னாலாம் முடியாது, எனக்கு வலிக்கும், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது, சாமி குத்தமாயிடும். ஒரு கையில் தீச்சட்டியை கொடுக்குறாங்க, நெருப்பு மிதிக்க சொல்கிறாங்க. அப்படியே ஐயோ தாங்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெருப்பு மிதிக்கிறாங்க. அப்படியே இறங்குறாங்க. வலி தாங்க முடியுமா, ஐயோ கால்லாம் சுடுதே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டே நெருப்பு மிதிக்கிறாங்க. நெருப்பு மிதித்து முடித்த உடனே அடுத்தது உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ராகவ் வராரு. இங்கே பாருங்கள், நீ போயிட்டு தண்ணியெலாம் கொண்டு வா போ அபி அப்படின்னு சொல்கிறாங்க. அபி ஒரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து அப்படியே அவரோட தலையில் ஊற்றுறாங்க. ஊற்றிட்டு அப்படியே பார்க்குறாரு. எல்லாத்துக்குமே காரணமே நீ தானே, நீ வேணும் தானே இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. இங்கே பாரு நல்லா பார்த்து உருளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அப்படியே உருண்டு வராரு. அங்கே பிரதட்சணம் அழகாக பண்ணுறாரு. பண்ணி முடிச்சிட்டோன்னே அப்படியே உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்குது. அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அபியோட அம்மாவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ மாப்பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தனத்தை கிண்ணத்தில் கொடுக்குறாங்க. அபி நீ இதை கொஞ்சம் பூசி விடுமா, கொஞ்சம் சரியாயிடும், குளிர்ச்சியாக இருக்கும், பண்ணு, ரொம்ப அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அபி அந்த அதை வாங்குறாங்க. வாங்கிட்டு அப்படியே பூசிலாம் விடுறாங்க. அப்படியே பார்க்குற ராகவ் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ நீ சந்தனமாக பூசி விடுற அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பார்க்குறாரு. உனக்கு இருக்குது உன்னை வச்சு செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. எல்லா பரிகாரமும் முடிச்சிட்டோன்னே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகும்போது இந்த சுந்தரிக்கு நடக்கவே முடியல. அப்படியே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஓரமாக உட்கார வைக்கிறாங்க. ஐயோ கால் வலி தாங்க முடியலையே அப்படின்னு கத்துறாங்க. அப்போ அனு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு பாவம் இல்லை, நெருப்பு சுட்டுடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருன்னு அவங்களுக்குலாம் பாவமே பார்க்காத, அவங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. சரி பாவம் இது என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் மருந்து போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து போயிட்டு அந்த காலுக்கு மருந்தெல்லாம் போட்டு விடுறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. சுந்தரி எதுவுமே பேசவே இல்லை. அனு வந்து நல்லது தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு தான் இருக்காங்க. ராகவ் ரூமில் படுத்திகிட்டே இருக்காரு. ஆனால் திரும்பி கூட ஒரு ஆள் படுக்கவே முடியல. பயங்கரமாக வலிக்குது. அப்படியே பார்க்குறா ஊன்னு கத்துறாரு. அப்படியே பார்க்குறாங்க அபி. பாவம் தான் போல, ரொம்ப பெரிய தண்டனை கொடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. எல்லாத்துக்குமே காரணமே நீ தானே. இங்கே பாரு, நீ உனக்கு சாமிலாம் வரலன்னு எனக்கு தெரியும், நீ சாமி வந்த மாதிரி நடித்து தானே பழி வாங்கினேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு. அதுக்கு அபி சொல்கிறாங்க, ஐயோ அப்படிலாம் நீங்கள் பேசாதீங்க, வந்ததெல்லாம் சாமி தான், எனக்கு எதுவுமே தெரியாது, இதெல்லாம் பண்ணணும்னு சாமி சொல்லிச்சு நீங்கள் பண்ணீங்க, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைப்பா அப்படின்னு அபி சொல்கிறாங்க. ராகவுக்கு அப்படியே கோவமாக வருது. ஆனால் உனக்கு இருக்குது பாரு, நீங்கள் என்கிட்ட மாட்டாமலையா போயிடுவேன், கண்டிப்பாக உன்னை வச்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையாவா, நீங்கள் இது வரைக்கும் பண்ணதே போதும், 8 மாதம் இங்கே இருக்கணும்னு சொல்கிறீங்க, என்னை போட்டு படுத்தி எடுக்கிறீங்க, ஜெயில் மாதிரி அடைச்சி வச்சுருக்கீங்க, இதுக்கும் மேலே என்னை என்ன பண்ண போகிறீங்க, உங்களால் எதுவுமே என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பயங்கரமாக கோவம் வருது ராகவுக்கு. அப்படி திரும்பி படுத்துக்கிறாரு.
அஞ்சலி தேம்பி தேம்பி அழறாங்க முரளியை பார்த்துட்டு. அவருக்கும் மருந்தெல்லாம் போடுறாங்க, காயத்தெல்லாம் மருந்து போடுறாங்க. "என்னங்க உங்களுக்கு ரொம்ப வலிக்குதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியே கத்துறாரு முரளி. "கண்டிப்பாக வலி சரியாயிடுங்க. நான் இது வந்து மருந்து போட்டிருக்கேன், சரியாயிடுங்க" அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி. அப்படியே முரளி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. "என்ன அபி, என்னை பழி வாங்கிட்டல்ல? உனக்கு இருக்கு இரு. என்னை பழி வாங்கிட்டல்ல, உனக்கு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக